வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த துறைகளில் யார் யார் தலைவர்களாக இருக்காங்க, எந்தெந்த அமைப்பிற்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு தேசிய பட்டியல் இன ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், ரொம்ப முக்கியமான ஆணையம். 2004ஆம் ஆண்டு இது உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர் தான். ஆர்டிக்கிள் 338 கீழே தான் இது உருவாக்கியிருந்தாங்க, அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதோடைய ஆண்டையும் சேர்த்து பார்க்குறது கொஞ்சம் நல்லது. அடுத்தது தேசிய பழங்குடியினர் ஆணையம், இது 2004ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது 89வது சட்ட திருத்தம் 2003 மூலமாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் அந்தர் சிங் ஆர்யா அப்படிங்கிறவர். ஆர்டிக்கிள் 338A இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது. அடுத்தது தேசிய மகளிர் ஆணையம், ரொம்ப முக்கியமான ஆணையம். 1992 ஜனவரி 31 இதை உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்பில் நம்ம டேட்டையும் சேர்த்து பார்க்குறது நல்லது. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட், அதாவது தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 கொண்டு வந்திருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு அமைப்பை நிறுவியிருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவங்க விஜய் கிஷோர் ரஹத்கர் அப்படிங்கிறவங்க தான். ஓகே, அடுத்தது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். இந்த அமைப்பு 2007ஆம் ஆண்டு மார்ச் 5 உருவாக்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2005 கீழே தான் அமைத்திருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறது திருப்தி குஹா அப்படிங்கிறவங்க, திருப்தி குர்ஹா அப்படிங்கிறவங்க. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. 1993 அக்டோபர் 12 இதை உருவாக்கியிருந்தாங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் தான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைவர் இவர் தான். அடுத்தது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம். இந்த அமைப்பு 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 12 உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைவராக இருக்கிறவர் ஹீராலால் சமாரியா அப்படிங்கிறவர். தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ ஆக்ட் இருக்குல்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதோடைய அடிப்படையில் தான் இது உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது சிஏஜி, இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இது யார் அப்படின்னா இப்போது கே சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவர். இப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய அளவில் இப்போ மத்திய அரசு, அப்புறம் மாநில அரசு, இது கீழே இருக்கிற நிறுவனங்கள், அப்புறம் ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, இங்கே கரெக்டான அளவில் தான் செலவு பண்ணுறாங்களா, வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுற அமைப்பு தான் இந்த சிஏஜி அப்படிங்கிற அமைப்பு. இது ஆர்டிக்கிள் 148 படி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இந்தியாவுடைய அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தான் இப்போ இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கார். இது ஆர்டிக்கிள் 76 குறிப்பிட்டிருக்காங்க. இது இவரை நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இந்த அமைப்பு 1950 ஜனவரி 28 உருவாக்கிட்டாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில், சரக்கு மற்றும் சேவை வரியுடைய கவுன்சில். இந்த கவுன்சிலுக்கு தலைவர் யார் அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் தான். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம மத்திய நிதியமைச்சராக இருக்கல நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, அவங்க இப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக இருக்காங்க. இந்த அமைப்புடைய உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய நிதியமைச்சர்கள். இப்போது எந்தெந்த யூனியன் பிரதேசங்களில் சட்ட சபை இருக்குதோ அங்கே இருக்கிற நிதியமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி. ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்துடைய தலைவர் யார் அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போடலாம், அல்லது ஏற்கனவே இந்த பொருளுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது, நம்ம குறைக்கலாமா அல்லது அதிகப்படுத்தலாமா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். அடுத்தது இந்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர். இவருடைய தலைமையிலான குழு தான் பொருளாதார ஆய்வறிக்கை தயாரிப்பாங்க. எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுவாங்க. அடுத்தது ஐநா சபைக்கான இந்தியாவின் 24வது நிரந்தர பிரதிநிதி யார் அப்படின்னா பர்வதநேனி ஹரீஷ் அப்படிங்கிறவர். இப்போ நம்ம ஐநாவுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னாலும் அது இவர் தான். ஆனால் இதோடைய அஃபிஷியலான பதவியின் பேர் என்ன அப்படின்னா ஐநா சபைக்கான இந்தியாவின்
நிரந்தர பிரதிநிதி அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஆனால் இவர் ஃபுல்லுமே நிரந்தரமாக தான் இருப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இவருமே மாறிட்டே தான் இருப்பார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ருச்சிரா கம்போஜ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுடைய பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஐநா சபைக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் வந்து ருச்சிரா கம்போஜ் அவங்க தான். இவங்க வந்து இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட 23வது தலைவர் கிடையாது, பிரதிநிதி. அடுத்தது பிஎஃப்ஆர்டிஏ. பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இந்த ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிஎஃப் இருக்குல்ல, பென்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல, அதை பற்றி இந்தியா ஃபுல்லுமே அதை வச்சு வந்து நிர்வாகம் பண்ணுற அமைப்பு வந்து இந்த பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் சிவசுப்பிரமணியன் ராமன் அப்படிங்கிறவர் தான். பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிறது ஒரு சட்ட அமைப்பு, சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட அமைப்பு. இது 2003ஆவது ஆண்டு இதை உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து மத்திய நிதித்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அடுத்தது ஐஆர்டிஏஐ, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். 1999 இது உருவாக்கியிருப்பாங்க. காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999 கீழே தான் இது உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்பிற்கு இப்போ தலைவராக இருக்கிறவர் அஜய் சேத் அப்படிங்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், நம்ம இந்தியா முழுவதுமே இன்சூரன்ஸ் சம்மந்தமான கண்காணிப்பு பண்ணுற அமைப்பு இந்த ஒரு அமைப்பு தான். அடுத்தது எஸ்பிஐ அமைப்பு இருக்குல்ல, எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோடைய சேர்மேன், அதாவது தலைவர் யார் அப்படின்னா சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி அப்படிங்கிறவர். சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி அப்படிங்கிறவர். மேனேஜிங் டைரக்டர் எம்டி யார் அப்படின்னா ராணா அசுதோஷ் குமார் சிங் அப்படிங்கிறவர். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955 ஜூலை 1 உருவாக்கினாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மகாராஷ்டிராவுடைய மும்பை நகரில் இருக்குது. அடுத்தது எல்ஐசி அமைப்புடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா துரைசாமி அப்படிங்கிறவர். இப்போது இவர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அமைச்சரவை நியமன குழு தான் ஒப்புதல் வழங்கணும். அதற்கு தலைமை தாங்கிறது நம்ம பிரதமர் மோடி. இவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். எல்ஐசி 1956 செப்டம்பர் 1 உருவாக்கினாங்க. இதோடைய தலைமையகம் மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் இருக்குது. அடுத்தது பிசிசிஐ, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இந்த அமைப்பு தான். 1928 ஆண்டு டிசம்பர் 1 இது உருவாக்கினாங்க. அதாவது பிரிட்டன் ஆட்சி காலத்திலேயே இதை வந்து உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் மும்பையில் தான் இருக்குது. இதோடைய தலைவராக இருக்கிறவர் ரோஜர் பின்னி அப்படிங்கிறவர். செயலாளர் செக்ரட்டரி யார் அப்படின்னா தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர். அடுத்தது ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். நம்ம ஐஐடி மெட்ராஸை மட்டும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதனால தான். இந்த அமைப்புடைய இயக்குனர் யார் அப்படின்னா வி காமகோடி அப்படிங்கிறவர். 1959 ஆண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கிட்டாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான அமைப்பு, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு 1958 இது உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவர் வந்து சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். சமீர் வி காமத். அடுத்தது ஆர்பிஎஃப் அமைப்பு, ரயில்வே பாதுகாப்பு படை இருக்குல்ல, அந்த அமைப்பு. இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைமை இயக்குனராக இப்போ ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா சோனாலி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க. 2026 அக்டோபர் 31 வரைக்கும் இவங்க பதவியில் இருப்பாங்க. ரயில்வே பாதுகாப்பு படை வந்து மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. இது நம்ம முக்கியமாக நோட் பண்ணோம். ஏன்னா வந்து பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, அப்புறம் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கும். ஆனால் இந்த ரயில்வே பாதுகாப்பு படைங்கிறது ரயில்வே அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. 1872 ஆண்டு ஜூலை 2 இந்த ரயில்வே பாதுகாப்பு படையை உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ரயில்வே பாதுகாப்பு படை சட்டம் 1957 தான் கொண்டு வந்திருந்தாங்க. முதல்ல அதை உருவாக்கிட்டாங்க, பின்னால் தான் இதை வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பிரதமரின் தனிச் செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் நிதி திவாரி. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க தான் நிதி திவாரி. இவங்க வந்து இந்திய வெளியுறவு பணி அதிகாரி. பிரதமருடைய முதன்மை செயலர், நம்ம பிரதமருடைய சீஃப் செக்ரட்டரி யார் அப்படின்னா பிகே மிஸ்ரா அப்படிங்கிறவர். பிரதமருடைய 2வது முதன்மை செயலர் யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐடைய, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருந்தவர். அப்புறம் அவர் ஓய்வு பெற்றுட்டார். அதுக்கப்புறம் பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக இப்போ இருக்கார். அப்படி பார்க்கும்போது பிரதமருக்கு 2 முதன்மை செயலாளர்கள் இருக்காங்க.
ஒருத்தர் வந்து முதன்மை செயலர், இன்னொருத்தவங்க வந்து இரண்டாவது முதன்மை செயலர். நம்ம என்ன நினைப்போம், அந்த முதன்மை செயலர் வந்து இப்போ கிடையாது, அதனால தான் இப்போ இரண்டாவது ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்படி கிடையாது, 2 பேருமே இருக்காங்க. ஓகே. அடுத்தது இடி, அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த அமைப்புக்கு இயக்குனராக இருக்கிறவர் ராகுல் நவீன். இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. 1956 மே 1ஆம் தேதி இது உருவாக்கிட்டாங்க. இந்த அமைப்புடைய பணி என்ன அப்படின்னா, பொருளாதார சட்டங்களை அமல்படுத்துறது மற்றும் நிதி குற்றங்களை எதிர்த்து போராடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதாவது நிதி மோசடியில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவரை கைது பண்ணுற அதிகாரம் இந்த அமைப்பிற்கு இருக்குது. இந்த அமைப்பு முக்கியமாக 3 சட்டங்கள் வந்து எப்படி செயல்படுது, அதை யாராவது மீறுறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, PMLA அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, அடுத்தது FEMA அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, அடுத்தது FEOA அதாவது ஃபங்கிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018, அடுத்தது லோக்பால் அமைப்பு. இது வந்து ஊழல் எதிர்ப்பு ஆணையம். இதுவுமே பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணியாளர்கள் இருக்காங்க, அல்லது மத்திய அரசு MP இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஈவன் பிரைம் மினிஸ்டரே இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவராக இருக்கிறவர் AM கான்வில்கர் அப்படிங்கிறவர். AM கான்வில்கர் அப்படின்னா அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PDF எல்லாமே இந்த வீடியோடைய நோட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் PDF-ஆக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்தது சிபிஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963ஆவது ஆண்டு இதை உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது நம்ம இந்தியாவுடைய உள்நாட்டு குற்ற புலனாய்வு நிறுவனம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இப்போது இதில் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம பொதுவாக வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்புறம் ரா அமைப்பு, அப்புறம் BSF அமைப்பு, இதெல்லாமே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும். ஆனால் இந்த அமைப்பு இருக்குல்ல, சிபிஐ அமைப்பு, இது மற்றும் இந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே வருது. பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்துக்கு கீழே வருது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த அமைப்புடைய இயக்குனர் யார் அப்படின்னா பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். அடுத்து இந்திய ரயில்வே 1853ஆவது ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைவர் மற்றும் தலைமை செயல்பாட்டு அதிகாரி யார் அப்படின்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவர். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது CSIR, ரொம்ப முக்கியமான அமைப்பு. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில். இதோடைய தலைமை இயக்குனராக இருக்கிறவங்க N கலைசெல்வி அப்படிங்கிறவங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுடைய பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைமை இயக்குனர் இந்த கலைச்செல்வி அவர்கள் தான். இந்த அமைப்பிற்கு தலைவர் யார் அப்படின்னா அது இந்திய பிரதமர். அது அந்த மாதிரி பதவி வழியில் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஆனால் தலைமை இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. 1942ஆவது ஆண்டு இது உருவாக்கிட்டாங்க. அடுத்தது ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். 1911 உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைமை இயக்குனர் வந்து ராஜீவ் பஹால் அப்படிங்கிறவர். இது வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அடுத்தது ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இது 1929 ஜூலை 16ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இவங்க இந்தியாவில் விவசாய கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒருங்கிணைக்கிறது தான் இந்த அமைப்புடைய பணி. இந்த அமைப்புடைய இயக்குனராக இருக்கிறவர் மங்கிலால் ஜாட் அப்படிங்கிறவர். அடுத்தது நால்சா அமைப்பு, ரொம்ப முக்கியமான அமைப்பு. நால்சாவுடைய விரிவாக்கம் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். 1995 நவம்பர் 9ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்னு இதை தமிழில் சொல்லலாம். இதோடைய பேட்ரன் இன் சீஃப், அதாவது இதோடைய தலைவரை அப்படி சொல்கிறாங்க. அது யாருன்னா இப்போ BR கவாய், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதோடைய பேட்ரன் இன் சீஃப், அந்த மாதிரி தலைவராக இருப்பாங்க. ஆனால் செயல்பாட்டு தலைவர் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் யார் அப்படின்னா சூரியகாந்த் அப்படிங்கிறவர். சட்ட சேவைகள் ஆணைய சட்டம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 படி தான் இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இது தவிர சின்ன சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்திய அமைச்சரவை செயலாளர் வந்து TV சோமநாதன் அப்படிங்கிறவர். அடுத்தது இந்திய வருவாய் செயலாளர் வந்து அரவிந்த் ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறவர். இந்திய நிதி செயலாளர் வந்து அஜய் சேத் அப்படிங்கிறவர். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய நிர்வாக இயக்குனர் அது வந்து கேசவன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர்.
இப்போ ஆர்பிஐடைய கவர்னர்னா அது வேறு, அதுவே ஆர்பிஐடைய நிர்வாக இயக்குனர்னா அது வேறு. அடுத்தது இந்தியாவுடைய முதல் பெண் சட்ட செயலாளர் அது வந்து அஞ்சு ரதி ராணா அப்படிங்கிறவங்க. இந்திய அரசுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர் வந்து அஜய்குமார் சூட் அப்படிங்கிறவர். அடுத்தது பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவுடைய தலைவர் இது மகேந்திர தேவ் அப்படிங்கிறவர். அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்துடைய தலைவர் வந்து அலோக் ஜோஷி அப்படிங்கிறவர். இந்த அமைப்பிற்கு பணி என்ன அப்படின்னா, பிரதமருடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்திற்கு ஆலோசனை வழங்குறது தான் இந்த அமைப்புடைய பணி. அடுத்தது இந்திய பார் கவுன்சிலுடைய தலைவர் வந்து மனன்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பு இது ஒரு சட்ட அமைப்பு. வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 அடிப்படையில் தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கிட்டாங்க. இப்போ நம்ம யாராவது ஒருத்தங்க லா படித்து முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ஒரு லாயராக கருதப்படுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், விமானப்படை தளபதி யார், கடற்படை தளபதி யார், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதியாக இப்போ இருக்கிறவர் உபேந்திர திவிவேதி அப்படிங்கிறவர். விமானப்படை தலைமை தளபதியாக இருக்கிறவர் அமர்பிரீத் சிங். இவரை வந்து சுருக்கமாக ஏபி சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அமர்பிரீத் சிங் இருக்குல்ல, அதில் ஏ, இதில் பி, அப்புறம் சிங், அப்படி பார்க்கும்போது ஏபி சிங். அடுத்தது கடற்படையுடைய தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபதி. அடுத்தது கடலோர காவல்படையுடைய தலைமை தளபதி பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவர். முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். ஓகேவா, இவங்க பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம இந்திய தேசிய பாதுகாப்பு படை இருக்குல்ல, அதாவது என்எஸ்டி, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, அதோடைய இயக்குனர் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர். இப்போ தேசிய பாதுகாப்பு படை அப்படிங்கிற அமைப்பு முக்கியமான தலைவர்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. ஓகே, இப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. இதை பிளாக் கேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அமைப்புடைய தலைமை இயக்குனராக இருக்கிறவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர். அப்புறம் ஐபி, இன்டெலிஜென்ஸ் பிரிவு அமைப்பு இருக்குல்ல, அதோடைய தலைமை இயக்குனர் வந்து தபன்குமார் தேகா அப்படிங்கிறவர். இந்த அமைப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளாடி யாராவது தீவிரவாதிகள் இருக்காங்க அல்லது இந்தியாவுக்குள்ளாடி யாராவது தீவிரவாத செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிற அமைப்பு தான் இந்த ஐபி அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து ரா அமைப்பு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியில இருந்து இந்தியாவை தாக்குறதுக்கோ அல்லது இந்தியாவில் குண்டு வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது தீவிரவாத செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை கண்காணிக்கிற அமைப்பு ரா அமைப்பு. இந்த அமைப்புடைய தலைமை இயக்குனர் வந்து பராக் ஜெயின் அப்படிங்கிறவர். அடுத்தது சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் யார் அப்படின்னா ரவி அகர்வால் அப்படிங்கிறவர். அடுத்தது பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. இந்த அமைப்புடைய பணி என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்காளதேசம் எல்லையை பாதுகாக்கிறது தான் இந்த அமைப்புடைய வேலை. இந்த அமைப்புடைய தலைமை இயக்குனர் வந்து தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர். அடுத்தது எஸ்எஸ்பி அப்படின்னா சசஸ்திர சீமாபால். இது பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லைகளை பாதுகாக்கிறது தான் இந்த அமைப்புடைய வேலை. இந்த அமைப்பிற்கு இப்போ தலைமை இயக்குனராக இருக்கிறவர் அம்ரித் மோகன் பிரசாத். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், அப்புறம் இந்த எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், இந்த அமைப்பிற்கு இப்போ தலைமை இயக்குனர்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தந்த அமைப்புகள் இருக்குல்ல, இவங்க எங்கே பாதுகாக்கிறாங்க, இவங்க பணி என்ன அப்படிங்கிறத முக்கியமாக கேட்குறாங்க. அதனால் பிஎஸ்எஃப் வந்து எங்கே பாதுகாக்கிறாங்க, எஸ்எஸ்பி வந்து எங்கே பாதுகாக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமாக பார்த்துங்க. அடுத்தது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்திய ரிசர்வ் போலீஸ் படை. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கலவரம் மற்றும் போராட்டம் இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு. இதோடைய தலைமை இயக்குனராக இப்போ இருக்கிறவர் ராஜ்விந்தர் சிங் பட்டி அப்படிங்கிறவர். அடுத்தது சிஏஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற தொழிற்சாலைகள், அப்புறம் விமான நிலையம், அப்புறம் வந்து துறைமுகங்கள், அணு உலைகள் இதெல்லாம் பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த சிஏஎஸ்எஃப். இந்த அமைப்புடைய தலைமை இயக்குனராக இருக்கிறவர் ஞானேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் தான் இந்த சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, அப்புறம் வந்து ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி நிறைய படைகள்லாம் நம்ம வந்து போக முடியும். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதி இந்த வேலைகளுக்கெல்லாம் போக முடியும். இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப நல்ல துறை எது அப்படின்னா சிஏஎஸ்எஃப் தான். ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் பிஎஸ்எஃப்னா ஒன்லி பாகிஸ்தான் பார்டர் அல்லது வந்து பங்களாதேஷ் பார்டரில் வேலை கிடைக்கும். ஆனால் இந்த சிஏஎஸ்எஃப் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும்,
அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, அதாவது எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ இங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக மற்ற வேலைகளை விடைக்கும் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எதிரிகள் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே சிஏஎஸ்எஃப் வந்து கொடுங்க. ஓகே. அடுத்தது அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இவங்களுடைய வேலை வந்து இந்தியா மற்றும் மியான்மர் எல்லையை பாதுகாக்கிறது. அடுத்தது இந்த அமைப்புடைய தலைமை இயக்குனர் விகாஸ் லகேரா அப்படிங்கிறவர். அடுத்தது ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. இது வந்து இந்தியா மற்றும் சீனாவுடைய எல்லையை பாதுகாக்கிற படை. இந்த அமைப்பிற்கு இப்போ இயக்குனராக இருக்கிறவர் ராகுல் ரஸ்கோத்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது போதைப் பொருள் தடுப்பு பணியத்துடைய தலைவர், அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இந்த அமைப்பு இருக்குல்ல, இதோடைய தலைவராக இருக்கிறவர் வந்து அனுராக் கர்க் அப்படிங்கிறவர். அனுராக் கர்க். அடுத்தது தேசிய குற்ற ஆவண காப்பகம், இந்த அமைப்புடைய இயக்குனராக இருக்கிறவர் அலோக் ரஞ்சன் அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவில் என்னென்ன குற்றங்கள் நடக்குது, எவ்வளவு கொலை நடக்குது, எவ்வளோ கற்பழிப்பு நடக்குது, அப்புறம் வந்து இந்த மாதிரிப்பட்ட குற்றங்கள்லாம் இருக்குல்ல, இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் இந்த அமைப்பு தான் பாதுகாக்கிறாங்க, இவங்க தான் சேமிக்கிறாங்க. இந்த அமைப்பு 1986 ஆண்டு உருவாக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம தமிழக மாநில திட்டக்குழு, இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் முதல்வர் ஸ்டாலின். இது வந்து யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க பதவி வழியிலேயே இந்த அமைப்பிற்கு தலைவராகிடுவாங்க. அலுவல் சார் துணைத் தலைவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ரொம்ப முக்கியமானது செயல் துணைத் தலைவர், அது வந்து ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர். அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் வந்து இப்போ ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்த அமைப்பிற்கு தலைவர் வந்து ராஜு மேமனி அப்படிங்கிறவர். அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏ அமைப்பு இருக்குல்ல, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு 2008 ஆண்டு உருவாக்கிட்டாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி தான் இது உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இருக்கிறது புண்ணியா சலீலா ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறவங்க தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெடியூல் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு இலவசமாகவே எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினாலே போதும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அல்லது உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டுமே போதுமானது. அடுத்தது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக 45 நாட்கள் இலவசமாகவே கோச்சிங் வழங்குகிறோம். தமிழ் மீடியத்திற்கும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் கோச்சிங் வழங்குகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.